எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தையை நாம் வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிப்பதுக்கு ரொம்ப விசேஷமாக கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு தம்மை குறித்து அவர் காட்டுகிறார். தம்மை குறித்து அவர் நமக்கு காட்டும்போது ஒரு காரியத்தை நம்மளை பார்த்து சொல்கிறாரு, தேவன் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாரு. நிறைய பேர் பாருங்க, தேவன் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாருன்றதை புரிந்து கொள்ளாததுனாலே நிறைய விஷயங்களில் நம்ம தவறாய் புரிந்து கொள்கிறதுனால நம்முடைய வழிகளை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியாமல் போய் விடுகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய வாழ்வு, ரட்சிப்பின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிற நித்திய வாழ்வு, இது எல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை ஒரு அடையாளமாக கர்த்தர் நமக்கு கொடுத்து எவ்வளோ நல்ல தேவனாய் நமக்குள்ள அவர் வேலை செய்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்குது. ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம். ஏதோ ஒன்று நம்ம அதை அனுபவம் ஆக்காமல் சும்மா எங்கேயோ வச்சிருக்கிறது இல்லை. அதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவமாய் நாம் அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தும் போது ஒரு காரியம் நம்மளை ஆண்டவர் அற்புதமாக விளங்க வைக்கிறாரு. அது என்னன்னா, தேவன் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது. ஆண்டவர் ஏதோ தானே நம்மளை குறித்து நினைக்கிறவர் இல்லை. நல்லா கவனிக்கணும். அதை ஏதோ ஆண்டவர் நினைச்சா யோசிப்பார், நினைச்சா நம்மளை நினைக்கிறாரு, இல்லைன்னா என்ன கதையோ அப்படின்னு ஏதோ தானோ நினைக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் எப்பொழுதுமே உன் நினைவாகவே இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். ஆண்டவர் நம்மளை எவ்விதமாக நினைத்து நமக்கு காரியங்களை செய்ய விரும்புகிறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். போன வாரம் 4 காரியங்களை கவனித்தோம். ஒன்று, ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கிற நினைவுகள் எப்படி இருக்குன்னா, வேதம் சொல்கிறது தீமைக்கு ஏதுவானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நான் எப்படி வாழணும்னு நான் நினைக்கிறோன்னே இல்லையோ, என்னை குறித்து நினைக்கிறோ அதை உண்டு பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறார். குடும்பத்தில் எப்படி பீஸ்ஃபுல்லாக இவங்க இருக்க முடியும், வேலை ஸ்தலத்தில் இவங்க எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், ஏன்னா எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை, நல்ல சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான எண்ணத்தோட ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டு. அதனால தான் நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் அதுக்கு கீழே போச்சுன்னா கர்த்தர் விடுறதில்லை. வசனத்தின் மூலமாக நம்முடைய எண்ணங்களை மாத்துறாரு இருப்பார், நமக்கு புரிய வைக்கிறாரு. என்ன காட்டுறாரு? இல்லை நீ யோசிக்கிற மாதிரி இல்லை, நான் உன்னை குறித்து நினைக்கிற யோசனைகள் மேலானதாக இருக்குது, அது என்ன அருமையானதாக இருக்குன்றத ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அது ரொம்ப விசேஷமானது. அப்போ ஆண்டவர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவு சமாதானத்துக்கு ஏதுவானது போது எப்படி என்னுடைய வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்றதுலாம் ஆண்டவர் நம்மளை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. 2வது நான் உங்களுக்கு காண்பித்தேன், கர்த்தர் நம்மளை குறித்து நினைக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, அது உயர்ந்ததாக இருக்கிறதா. ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கிற எண்ணங்கள் உயர்ந்த ஒரு எண்ணம். எப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் சேவிக்கிறேன், எப்படிப்பட்ட தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் என்பதை கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த எண்ணங்கள்லாம் உயர்ந்ததாக இருக்குது. 3வது சொல்கிறாரு, அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பெரியதாக இருக்கிறதா. எப்படி என் பிள்ளைக்கு பெரிய பெரிய நன்மையெல்லாம் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உட்கார்ந்து யோசித்து திட்டம் போட்டு அவருடைய எண்ணங்கள் நம்மளை குறித்து இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய நன்மைகளை என் பிள்ளைக்கு நான் எப்படி கொடுக்கலாம். 4வது காண்பித்தேன், கர்த்தர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறாரா. இப்போ இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கிற நினைவுகள். இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற இன்னொரு நினைவுகள் என்னன்னா, அங்கே ரொம்ப அற்புதமாய் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டு அவனுக்கு சில
கட்டளையாக சில காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவில் மிக முக்கியமான ஒன்று, விவரமான திட்டங்களை தேவன் நம்ம மேல அவர் வைத்திருக்கிறார். நல்லா யோசித்து பார்க்கணும். அதை கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? என் நினைவாய் அவர் இருக்கிறாருன்னா எனக்கான விவரமான திட்டத்தை அவர் வச்சிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கான விவரமான திட்டத்தை கர்த்தர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த விவரமான திட்டத்தை செயல்படுத்த நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று என்னன்னா, அவருடைய கட்டளையை நம்ம வாழ்க்கையில் கை கொள்வதுக்கும் கீழ்ப்படிவதுக்கும் அதை மதிப்பதுக்கும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். நான் சொல்கிறேன், அவர் போட்டுக்கிற விவரமான திட்டம் என் வாழ்க்கையில் கரெக்டாக நிறைவேறும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் போட்டிருக்கிற விவரமான திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. நோவாவை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. அங்கே 6ஆம் அதிகாரம், ஆதியாகமோ 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் நோவாவோட பேசுகிறார். நோவாவோட பேசும்போது விவரமான திட்டத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. ஒரு வேலையை அவனுக்கு செய்வதற்காக அவனுக்கு கர்த்தர் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப விவரமாக அவனுக்கு சில திட்டங்களை கொடுக்குறாரு. வாசிப்போமா? 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் இணைந்து வாசிப்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்புறமும் கீழ்பூசி, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னதென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். நீ பேழையை ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்தின் தாழ்த்திலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரவாயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும், ஆனாலும் உன்னோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமான வகை ஒன்றும் ஒவ்வொரு ஜோடி உடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளையும் ஜாதி ஜாதியான மிருகங்களையும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து, கடைசி வருஷம் திருப்பி வாசிப்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன். இப்போ பாருங்க, கூப்பிட்டு நோவாவை ஆண்டவர் சொல்றாரு, மனுக்குலத்தின் பாவம் ரொம்ப அதிகமாயிருச்சு, அதனால இப்போ நான் உன்னை செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னா ஒரு அழிவை உண்டாக்க போறேன், அதனால நான் சொல்ற காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்றாரு. அந்த பேழையை உண்டு பண்ண சொல்லும் போது
அங்கே சொல்கிறார் 300 முழம்னா கிட்டத்தட்ட 450 அடி. யோசித்து பாருங்கள், 450 அடி என்ன நீளமோ, அகலம் 75 அடி அகலம், 45 அடி உயரம் சொல்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு பேழையை நோவாவை கர்த்தர் உண்டு பண்ண சொல்கிறார். யோசித்து பாருங்கள், அது உண்டு பண்ணிட்டு அதுக்குள்ள ஜீவராசிகள் உள்ளே போனோம், உனக்கு வேண்டிய ஆகாரம், அந்த ஜீவராசி மிருகங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறார். எப்படி செய்யணும், எப்படி அதுக்கு கதவு வைக்கணும், எப்படி அதுக்கு நீ ஜன்னலை வைக்கணும், இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி நோவாவுக்கு சொல்லி, நோவா இந்த பெரிய பேழையை செய்யும் போது, இது வரைக்கும் பேழைனா என்னன்னே ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த நோவா பேழையை செய்கிறான், போய் அங்கே சமுதாயத்தில் போய் அந்த ஊரில் அந்த பேழையை செய்யும்போது எல்லாரும் பார்த்து அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன இவனுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிச்சா? அப்போ இவன் சொல்கிறான், வேதம் சொல்கிறது கிட்டத்தட்ட 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணானா. நல்லா கவனிங்க, ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை குறித்து மனம் திரும்புவதற்கான எச்சரிப்பின் சத்தத்தை ஏறக்குறைய 120 வருஷம் பிரசங்கம் பண்ணானா. இந்த 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இந்த பேழையான வேலையை செஞ்சுக்கிட்டு கொண்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான், கர்த்தர் மழையை பெய்ய வைக்க போகிறாரு, வெள்ளம் வரும்போது அதற்காக தான் பேழையை உண்டு பண்ணுறாரு. இந்த வெள்ளம் தண்ணி இந்த பூமியின் மேலே வரும்போது இந்த பேழை மிதக்க போகுது, இதெல்லாம் சொல்கிறான் பாருங்க. கேட்கும் போது எல்லாம் அவனுக்கு வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்கும்? மழையை இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே கிடையாது. வெள்ளனா என்னன்னு தெரியாது, இந்த பேழைனா என்னன்னு தெரியாது. இவன் 3 அடிக்கு 3 அடிக்கு என்ன 3 அடுக்கு பேழையை செய்கிறான் பாருங்க. எப்படி ஒரு சொகுசு பேழையை செய்கிற மாதிரி செய்கிறான் பாருங்க. 3 அடி. ஆண்டவர் அந்த காலத்திலே பாருங்க எப்படிலாம் ஐடியா கொடுத்து ஒரு பேழையை உண்டாக்க விவரமான திட்டத்தை இந்த நோவா கையில் கொடுத்தாரு பாருங்க. நோவா கர்த்தருடைய கட்டளையை அவன் ரொம்ப கவனமாக கை கொள்ள அவன் ஜாக்கிரதையாக இருந்தான் பாருங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை கர்த்தர் என் மூலமா செய்ய விரும்புகிறார், எனக்கான விவரமான திட்டத்தை கர்த்தர் போட்டு என்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த நோவா எத்தனை பேர் அவனை அவமானப்படுத்தினாலும், எத்தனை பேர் அவன் செய்கிற வேலையை பார்த்து நகைத்தாலும், எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசினாலும் உன்னை மாத்திரம் செய்யல நோவா. என்னெல்லாம் அவன் தெரியுது, கர்த்தர் எனக்கு விவரமான திட்டத்தை கொடுத்து, ஏன்னா நீளம் கொடுக்குறாரு, அகலம் கொடுக்குறாரு, உயர்வு கொடுக்குறாரு, ஜன்னலை வைக்கணுன்றாரு, கதவை வைக்கணுன்றாரு, என்ன ஜோடி ஜோடியாக மிருகங்களை உள்ளே கொண்டு போகணுன்றாரு, ஆகாரத்தை உனக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்து வைன்றாரு, மிருகத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை இவ்வளோ விவரமாக என்கிட்ட கர்த்தர் சொல்லும் போது இந்த நோவா ஒன்று மாத்திரம் செஞ்சான். எத்தனை பேர் அவனை நகைத்தாலும் கர்த்தர் கொடுத்த விவரமான திட்டத்தை தான் வாழ்க்கையில் செய்ய அவன் கவனமாக இருந்தான். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்து நமக்கான விவரமான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நமக்கு நடக்க போகிற காரியங்கள் நடுவே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விவரமாக சொல்லும் போது, அதை செய்யக்கூடிய நேரம் வரும்போது அநேகர் நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணலாம், அநேகர் கேள்வி எழுப்பலாம். ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் கரெக்டாக கவனமாக செய்ய ஆரம்பிப்பேனா, நான் சொல்கிறேன், ஒரு நாள் எல்லாரும் சிரிச்சவங்களாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் சொன்ன விவரமான திட்டத்தை நிறைவேற்றி காட்டுவார். நல்லா கவனிக்கணும் அதை. நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் உதாரணமாக சொல்லலாம். என்னுடைய ஊழிய அனுபவத்தை நான் சொல்லும் போது, ஆரம்பத்தில் ஏன்னா 19 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஊழியம் செய்ய வந்தபோது நான் யோசித்து பார்க்குறேன், சில நேரம் பிரசங்கம் பண்ண வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பாருங்க. அப்போ பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் நான் பண்ண பிரசங்கத்தை பார்த்து சிரிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இவருக்கு பிரசங்கமே பண்ண தெரியல, எதுக்கு தான் இவர் ஊழியக்காராகிறாரோ அப்படின்றத கிண்டல் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், கிண்டல் பண்ணவங்க போயிட்டாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பை நான் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்து நகைக்கிறவர்கள், உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க, உங்களை என்ன ஒரு கேலி பொருள் ஆக்கணும்னு நினைக்கிறவர்கள், அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் மூலமாக வைத்திருக்கிற விவரமான, உங்களுக்காக தேவன் போட்டிருக்கிற விவரமான திட்டங்களை நிச்சயமாய் நிறைவேற்றி காட்டுவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் அதை நிறைவேற்றி காட்டுவார். இன்னைக்கு எத்தனை பேர் என்ன பார்த்து சிரிச்சாங்களோ அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. சில இடத்துல நான் போய் பார்ப்போம் பாருங்க, சில நம்மளை கிண்டல் பண்ண கதெல்லாம் நம்ம முன்னாடி கொண்டு வருவார்ல கர்த்தர், சில நேரத்தில் கொண்டு வருவார் பாருங்க. கொண்டு வரும்போது அவங்க வாயால், எந்த வாய் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொல்லிச்சோ அந்த வாயாலே சொல்லுவார், சொல்ல வச்சார் ஆண்டவர்,
நீங்கள் பேசுகிற வார்த்தை அவ்வளோ ஆசீர்வாதமாக கர்த்தர் எனக்கு மாற்றிருக்கிறாரு, என்ன அது தொட்டிருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் மாட்டினேன். ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்களே, நான் தூக்கி போட்டு போல. நல்லா கவனிக்கணும் அதை. ஐயோ எனக்கு பிரசங்கம் வராது, எனக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இனிமேல் நான் எதுக்கு ஊழியக்காரனா இருக்கணும், எதுக்கு இந்த அழைப்பனை, வேற வேலையை பார்த்துட்டு போகலான்னு போல. எங்க முடியாது நடக்காதுன்னு சொன்னாங்களோ, நான் ஒன்றை மாத்திரம் நம்பினேன், கர்த்தர் விவரமான திட்டத்தை என் மேலே போட்டு அவர் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அவர் என்ன அழைச்சி, நான் வரலையே, அவர் தான் என்ன அழைச்சாரு, என்ன ஊழியக்காரனா இருக்கும்படி நியமித்தார். அந்த கிருபை அவர் கொடுப்பார். நான் கர்த்தரை நம்பி, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை நம்பி பற்றி நான் தொடர்ந்து தேவன் என் மேலே போட்டிருக்கிற விவரமான திட்டத்தை செய்ய ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராய், அவர் நினைத்த நினைவுகளை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நோவா பார்த்து சிரிச்சாங்களே, மழை பெய்யுமா, எப்படியா மழை பெய்யும், இது வரைக்கும் மழையே நாங்கள் பார்த்ததில்ல, மழை பெய்யுன்ற, தண்ணி வரும்ன்ற, வெள்ளம் வரும்ன்ற, போட்டு மிதக்குன்ற, பேலை மிதக்குன்ற, இதெல்லாம் எப்படியா நடக்கும்? இப்படி கேலி பரிகாசம் பண்ணவர்கள் மத்தியில் அதெல்லாம் வந்துச்சு. மழை வந்துச்சு, தண்ணி பூமியிலிருந்து உயர ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு. இப்போ நோவா பண்ண பேலை மிதக்குது. மிதக்காதுன்னு சொன்னவன் கண்ணு முன்னாடியே மிதக்குது. நல்லா கவனிங்க. நோவா யோசிச்சு பாருங்க, 120 வருஷம் எவ்வளோ பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்னென்னலாம் பேச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பேலையை கத்த சொன்னபடியே செஞ்சான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய படிப்பினை. நிறைய நேரம் நம்ம கர்த்தர் நமக்கான ஒரு விவரமான திட்டத்தை போட்டு நம்முடைய வாழ்க்கை மூலமாக செய்ய ஆரம்பிக்கும் போது, நல்லா கவனிங்க, என்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய திட்டத்தை தான் வாழ்க்கையில் செய்கிறானோ அந்த மனுஷனுக்கு தான் நிறைய கல் எறியப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த நேரத்தில் நான் கர்த்தர் கொடுத்த கட்டளையை, கர்த்தர் கொடுத்த விவரமான திட்டத்தை செய்து முடிப்பேன் அப்படின்ற ஒரு கணக்கில் அந்த கடைசி வசனால தான் மறுபடியும் வாசிக்க சொன்னேன். அதில் சொல்லியிருக்கு பாருங்க, அங்கே சொல்கிறார், நோவா அப்படியே, எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தர் எனக்கு போட்டிருக்கிற விவரமான திட்டத்தை நான் அப்படியே செய்ய போகிறாங்க சொல்லியிருக்கு பாருங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து, என்ன மாதிரி ஒரு 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 வாழ்க்கை பாருங்க. அவன் அப்படி செஞ்சு முடிச்சதுனால நீங்க கவனிச்சு பாருங்க, அவனுடைய குடும்பம் மாத்திரம் வெறும் 8 பேர் காக்கப்பட்டார்கள். 8 பேர் காக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த 8 பேர் கையில தேவன் முழு உலகத்தையும் கொடுத்தார். இந்த 8 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா பூமிக்கே சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. நோ பார்த்து உனக்கு எவ்வளோப்பா சொத்து இருக்கு அப்படின்னு, பூமியே சொத்து தான் யானும் அவன். யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையை. நான் எதுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு போட்டிருக்கிற விவரமான திட்டத்தை நீங்கள் அதை கடைசி வரைக்கும் செய்வீங்கன்னா, நான் சொல்கிறேன் அதனுடைய அவுட்கம், அதனுடைய ரிசல்ட், அதனுடைய பிளஸ்ஸிங்கை உங்கள் வாழ்க்கையில் கணக்கு போடவே முடியாது. நோவா கணக்கு போட முடியல, எனக்கு எவ்வளோ எல்லை, எனக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னா பூமியே எனக்கு சொந்தம். இதை பங்கு போட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் தான் பாருங்க. இந்த முழு உலகத்தையும் நாங்கள் பங்கு போடுறதுக்கு 8 பேருக்கு தான் கர்த்தர் இது சொந்தமாக்கி கொடுத்தாரு. ஏன்னா அந்த 8 பேர் தான் கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தர் அவர்கள் மேலே போட்ட விவரமான திட்டத்தை அவர்கள் செய்து முடித்தார்கள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேலே விவரமான திட்டத்தை போட்டுச்சு. எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் ரொம்ப விவரமானவரா? ஹலோ, கர்த்தர் ரொம்ப விவரமானவன் தெரியுமா உங்களுக்கு? சிலர் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப விவரமானவங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் ஏமாளி. நான் சொல்ல, கர்த்தர் ஒருவர் தான் விவரமாக நம்ம மேல் திட்டம் போடுகிற நல்ல தேவன். அதுக்கு தான் இந்த நீண்ட பகுதியை வாசித்தோம் பாருங்க. என்னெல்லாம் செய்ய சொன்னார் என்பதுக்காக தான் இதை வாசித்து காட்டினேன். இதை ஏன் வாசிக்கிறோம்? என்னெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும், எத்தனை மாடி இருக்கணும். 3 மாடி டெக்கை செய்ய சொல்கிறாரு பாருங்க ஒரு பேலையை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஜன்னல் எப்படி இருக்கணும், கதவு எது பக்கத்தில் வரணும், இவ்வளோ டீட்டெயில்டா, இவ்வளோ விவரமா கர்த்தர் நோவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா அவன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர், அவனை குறிச்ச ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு இருக்கு பாருங்க. நான் சொல்றேன், அதே தேவன் இன்றைக்கும் என் மேல ஒரு நல்ல எண்ணம் வைத்திருக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதனால தான் என்கிட்ட விவரமா வாரந்தோறும் இங்கே வரும்போது விவரமா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க.
நான் உன் மேல வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளா இருக்கு. உனக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு முடிவை நான் கட்டளையிட முடியும்னு உட்கார்ந்து நான் யோசிக்கிறேன்றார் ஆண்டவர். யோசித்து பாருங்க, நான் எனக்கு நல்லதை செய்யறதை யோசிக்கிறத காட்டிலும் எனக்கு நல்லதை செய்யணும் ஒருத்தர் யோசிக்கிறாரு. அவருடைய விவரமான திட்டத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன். நான் சொல்றேன், அவருடைய திட்டம் போல ஒரு பெஸ்டான பிளான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியும். ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய கோளாறு என்னன்னா, அவர் திட்டம் போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும், ஆனால் நிறைய நேரம் அந்த திட்டத்தை விவரமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அந்த செயலில் தான் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த நோவா பாருங்க, எத்தனை சோறு வந்தாலும் எத்தனை ஏச்சு பேசி வந்தாலும் கர்த்தர் கொடுத்த கட்டளையை அவன் செய்து முடித்தான். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சொல்ற வார்த்தையை நான் என்ன வந்தாலும் செய்து முடிப்பேன். காலையில் தான் காட்டினேன் பாருங்க, எலியாவிடத்திலிருந்து வந்த வார்த்தை அந்த சாரிபாத் ஊர் விதவைக்கு வந்த உடனே, இதுவரைக்கும் தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன அதையே பேசிட்டு இருந்தவ, வார்த்தை வந்த உடனே, அந்த கமாண்ட் வந்த உடனே, அந்த தேவனுடைய வாக்கு தத்துவம் அவளுக்கு வந்த உடனே, அந்த வார்த்தை அவளுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குன உடனே, நோ மோர் அவகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பார்க்கல, மாறாக எப்படி மாறிட்டானா, தேவன் இப்போ சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நான் எப்படி செய்யலான்றதுல கவனம் வைக்க ஆரம்பிச்சிட்டா. நல்ல கவனிங்கள், இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வர வரைக்கும் நிறைய யோசித்து வந்திருப்பீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இது செய்யலாம் அதை செய்யலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யோசிக்கிறத காட்டிலும் உனக்கான விவரமான திட்டத்தை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் சொல்கிறத நீ செஞ்சால் போதும், நல்லா இருக்கிற வழிகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சொல்கிறத செஞ்சால் நல்ல வழிகள் நமக்கு திறக்கப்படும், வாழ்க்கை நல்லா ஆகிடும். இந்த நோவா அதுதான் செஞ்சான் பாருங்க. கர்த்தர் சொன்னதை செஞ்சதுனால மாத்திரம் தேவன் நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்க வைத்தார். 8 பேர் காக்கப்பட்டார்கள். அந்த 8 பேரை வச்சு அதுக்கப்புறம் புதுசாக உலகத்தை உண்டாக்குறார். விவசாயம் நடக்குது, பண்படுத்துகிறது நடக்குது, பூமியுடைய செழிப்பு உண்டாகுது. முழு பூமியையும் நோவா கையில் கொடுக்குறார் ஆண்டவர். ஏன் கொடுக்குறாரு? காரணம் அவருக்கு தெரியுது, நாம் போட்டிருக்கிற விவரமான திட்டத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், என் வார்த்தையை மதிக்கிறவன் நோவா. நல்லா கவனிங்க, நோவாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மதித்ததுக்கு காரணம் என்ன? The respect that Noah received in his life is because he respected the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுத்தான் பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு மரியாதை வரணுமா? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையை கர்த்தர் ரொம்ப மதிப்புள்ளதா மரியாதை உள்ளதா அவர் மாத்தி காட்டுவார். இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கியதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, கடைசியில் வெக்கப்பட்டு தான் நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறதுக்கு ஒரே இடம் எதுனா, ஒரே காரியம் எதுனா, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை அப்படியே செஞ்சு பாருங்க. உங்களை கர்த்தர் எல்லார் மத்தியிலும் கர்த்தர் மதிப்பாய் கர்த்தர் வாழ செய்ய அவர் வல்லவர். அதான் உபாகம் 28:1 சொல்லியிருக்கு, என் வார்த்தை நீ கவனமாய் கவனித்து நீ செயல்படுத்துவாய், ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன், அதான் மரியாதைங்க. கர்த்தர் சொல்ல, என் வார்த்தை நீ ரெஸ்பெக்ட் பண்ணி பாரு, நான் உன்னை எப்படி உயர்த்தி காட்டுறேன்றதை பாரு. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. தாவீது பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை, தேவனை தன் வாழ்க்கையில் மதிக்கிறவனாக இருந்ததுனால ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து ஆளுங்களை மேய்க்கிறபடி நாடை நடத்தும்படி ராஜாவாக்குனார். இதெல்லாம் நான் சொல்கிறேன், கர்த்தரால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு டிரான்சிஷனை, இப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றத்தை கர்த்தரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு அப்படியே என்ன தலைகீழ திரும்பிச்சுன்றாங்க பார்த்தீங்களா? தலைகீழ மாறிடுச்சே அப்படின்னா, இந்த தலைகீழ மாத்துறத நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம்தான் ஏன் செய்ய முடியும்னா, எனக்கான விவரமான திட்டம் அவர்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கான விவரமான திட்டத்தை கர்த்தர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறார். அதனால தான் வரும்போதெல்லாம், சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் அந்த திட்டத்தை எடுத்து சொல்லி கொடுக்குறாரு. நான் எப்படி நோவாவுக்கு என் திட்டத்தை கொடுத்தேன் பார், அவன் எப்படி செயல்பட்டான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் செயல்படுறதுக்கான திட்டத்தை நான் நோவா கொடுத்துருப்பேன். கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நமக்கும் தேவன் நல்ல திட்டங்களை, விவரமான திட்டங்களை தேவன் போட்டு வைத்திருக்க, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக.
நான் சொல்றேன், நல்ல விவரமா நம்முடைய ஆண்டவர் நமக்கான திட்டத்தை அவர் போட்டு வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் நம்மளை குறித்து நினைக்கிறாரு. என்னை குறித்து நினைக்கும் போது ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார், என் பிள்ளைக்காக நான் விவரமான திட்டத்தை போட்டு என் பிள்ளை அதை புரிஞ்சுக்கணும். அதற்காக கர்த்தர் மறுபடியும் தேவ வசனத்தின் மூலமா நம்மோடு அவர் இடைப்படுகிறார். 6வது கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மேல கர்த்தர் போட்டிருக்கிற நம்மளை குறித்து ஆண்டவர் நினைக்கிற நினைவுகள். நான் சொன்னேன் 4 காரியங்களை போன வாரம் காமிச்சேன், இன்னைக்கு ஒன்றை பார்த்துருக்கோம். அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு விவரமான டீட்டெயில்டு பிளான். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், டெஃபினட் பிளான். இந்த பிளானில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவர் போட்டிருக்கிற விவரமான திட்டம். என்னை குறித்து என்ன நினைக்கிறார் ஆண்டவர், என்ன நினைக்கிறார் நம்மளை பற்றி, எனக்கான விவரமான திட்டத்தை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என் வழி அவருக்கு திருப்பிடுறேன். யாரும் எனக்கு சொல்லித்தர, இப்படி வா, இப்படி பண்ணு, ஆண்டவரை பிடிச்சிக்கோ. இதை நான் விளங்கிக்கிட்டேன்னா என் வாழ்க்கையை அவர் வழிக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன். ஆண்டவரே, இனி என் வழி இல்லைப்பா, உங்கள் வழிக்கு வரேன், நீங்கள் காட்டுற வழியில் நடக்கிறேன், நீங்கள் விரும்புகிறத. ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பை அப்படியே திருப்புறோம் ஆண்டவர்கிட்ட. ஏன் இஷ்டம் இல்லை ஆண்டவரே, உங்கள் இஷ்டத்துக்கு வரேன். ஏன்னா நீங்கள் எனக்கான விவரமான திட்டத்தை போட்டு நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. 6வது சொல்கிறாரு, கர்த்தர் நம்மளை குறித்து நினைத்திருக்கும் போது 6வது அங்கே சொல்லியிருக்கிற காரியம், God is active in fulfilling his plan over our life. ஆண்டவர் நம் மேலே போட்டிருக்கிற இந்த திட்டங்களை நிறைவேற்ற ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரா அப்படின்னா, அசதியாக இல்லை ஆண்டவர். நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்லி சில வசனங்களை ஒரு சில வசனங்களை நான் காட்ட விரும்புகிறேன் பாருங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம். ஏசாயா 64ஆம் அதிகாரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போட்டிருக்க திட்டத்தை செயல்படுத்த ஆக்டிவாக இருக்கிறாரு. அவர் ஒன்றும் ஆஃப் மோடில் இல்லை. நம்ம ஃபோனை ஸ்லீப் மோடில் போடுறோம் பார்த்தீங்களா, சைலண்ட் மோடு, அந்த மாதிரி மோட்லலாம் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் எப்போவுமே ஆக்டிவ் மோடில் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கான திட்டத்தை செயல்படுத்த கர்த்தர் எப்போவுமே எப்படி இருக்கிறாரு, ஆஃப் மோடே கிடையாது அவர்கிட்ட. கொஞ்சம் நேரம் ஆஃபு, அப்புறம் ஆனு, அதில் நம்மக்கிட்ட தான். ஆனால் அவர் போட்டிருக்க திட்டத்துக்கு ஆக்டிவாக வேலை செய்கிறார் பாருங்க. 4ஆம் வசனம் வாசிப்போமா? ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்தின் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நமக்காக போட்டிருக்கிற திட்டங்கள். தேவனை நம்பி ஒரு மனுஷன் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக போட்டிருக்க திட்டம் இருக்கு பாருங்க, அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு இந்த காரியத்தை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, தாவீதை ஆண்டவர் ராஜாவா இருக்கும்படி சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா ராஜாவான பிறகு அவன் மறைந்திருந்த வாழ்க்கை வருஷம் தான் நிறையா. கவனிச்சு பாருங்க, சவுலுக்கு பயந்து போய் தன் உயிரை மறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு. இந்த சவுல் என்ன பண்றானா, இந்த தாவீதை தேடுறதுக்கு குழுவா அனுப்புறான். 2 குழுவா பிரிந்து, பல குழுவாய் பிரிந்து, எங்க இருக்கிறான் இவனை தேடி கண்டுபிடிச்சு, இவன் ராஜாவை ஆயிடக்கூடாதுன்னு, ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி இவனை சாகடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சவுல் தேடி தேடி வேலை செய்யறான் பாருங்க. நான் சொல்றேன், இவ்வளவு வேலை செஞ்சாங்க, அவன் பிளான் வேலை ஆச்சா? வேலை ஆக்டிவா வேலை செஞ்சா? ஏன் வேலை செய்யலைன்னா, தாவீதுக்காக ஆக்டிவா தேவன் அங்கே பிளானை வேலை செய்ய வச்சுட்டு இருந்தார். அவனை காப்பாற்றுற வேலை அவர் போட்டிருந்தார். நான் சொல்கிறேன், சில நேரம் பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறது போல உணரும் போது அப்படியே சோர்ந்து போடாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா நமக்கு ஒன்று தெரியணும், நமக்கு மேலே ஒரு திட்டத்தை போட்டிருக்கிற கர்த்தர் அதை நிறைவேற்ற ஆக்டிவாக வேலை செய்ய. இதுதான் அவர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள். இந்த எண்ணத்தெல்லாம் நான் புரிந்து வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போனாலும் உன்னை நம்ம தைரியமாக நம்பி இருக்கலாம். கர்த்தர் அவர் ஒருபோதும் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார், அமைதியாக இருக்க மாட்டார். எனக்காக ஆக்டிவா God is always working. ஆண்டவர் எப்பொழுதும் எனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எப்பொழுதும் எனக்காக அவர் என்ன பண்றாரு, கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், ஆக்டிவா இருக்கிறார்.
தாவீதை கொண்டு போய் அவனுடைய உயிரை காப்பாற்றி சவுல் கையிலிருந்து எத்தனை சேனையை அனுப்பியிருப்பான் யோசிச்சு பாருங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்றும் அவனை தொட முடியலையே. சவுல் தாவீதை தொட முடியல பாருங்க. அவன் உயிரை எடுக்கணும்னு நினைச்சான், தொட முடியல. ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சவுல் தாவீது கையில மாட்டினார். ஆனா தாவீது கை வைக்கல பாருங்க. சொல்றான், இல்லை இல்லை இல்லை, அவன் மேல கடவுள் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கான், அதை நான் கெடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என் திட்டத்தை ஆக்டிவா வேலை செய்ய வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அறிந்ததுனால அவன் ரொம்ப தெளிவா இருந்தான் பாருங்க தான் வாழ்க்கையின் பாதையில். இதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. என் மேல ஒரு தேவன் என்னை குறிச்ச ஒரு நினைவு வச்சிருக்கிறார், என்ன நினைக்கிறாரு, அவர் விவரமான திட்டம் போட்டிருக்கிறார். திட்டம் போட்டவர் மாத்திரம் இல்லை, அதை எப்படியாவது செயல்படுத்தி காட்டணும்னு ஆக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நான் தூங்கினா கூட அவர் எனக்காக வேலை செய்கிறார். நான் முழிச்சிருக்கும் போதும் அவர் வேலை செய்கிறாரு. நான் சில காரியங்களை குறித்து அவேராக இருக்கிறேன்னா, காரியங்களை எனக்கு விவரமாக தெரிதோ தெரியலையோ, ஆனால் எனக்கு திட்டம் போட்டவர் ரொம்ப ஆக்டிவாக விவரமாக அவர் வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார். இதுதான் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற நினைவுகள். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை உங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஒருவேளை சில நேரம் எதுவுமே நடக்காது போல இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அசதியாக இல்லை, ஆண்டவர் சும்மா இல்லை, உங்களுக்காக அவர் வேலை செய்கிற, உங்களுக்கான அற்புதத்தை செய்வதற்கான வேலையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதை செய்து அவர் முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு அவர் விலகவே மாட்டார். யாக்கோபுக்கு சொன்னார் பாருங்க, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி செய்து முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடும். அதுதான் கர்த்தர் நமக்கு ஆக்டிவா வேலை செய்யறார்ன்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்குள்ள இந்த தேவ வசனத்தின் மூலமா உண்டாகணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை எதிர்க்கிற சக்திக்கு எதிர்த்து நிற்கிற, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு வல்லமை, அந்த தைரியம், அந்த துணிச்சலை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? இப்போ எனக்கு ஒன்று தெரியுது, என்ன நினைக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். எனக்காக ஆக்டிவாக வேலை செய்கிறவர். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஆக்டிவாக வேலை செய்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் ஆக்டிவாக வேலை செய்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு சதி பண்ணுறவன் ஆக்டிவாக. நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே நம்முடைய கர்த்தர் நம்மளை காப்பதுக்காக அவர் ஆக்டிவாக அங்கே வேலை செய்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் அது? கர்த்தர் ஆக்டிவாக அவர் வேலை செய்கிறார். அதுதான் நான் நிம்மதியாக வேலை செய்கிறேன். பல சவால்கள், பல கொந்தளிப்பு இருந்தாலும் டெய்லியும் போகிறேன் வேலைக்கு, டெய்லியும் செய்ய வேண்டியதை செய்கிறேன், செஞ்சு முடிச்சுட்டு வரேன். என்னென்னமோ குழி நோண்டணும்னு நினைக்கிறவன் மத்தியில் அவன் நோண்டுற ஒரு குழியில் கூட நான் விழாமல் இன்னைக்கும் நான் கர்த்தரால் காக்கப்படுறேன்னா அதுக்கு ஒரே காரணம், என்ன நினைக்கிற கர்த்தர் எனக்கான திட்டத்தை ரொம்ப ஆக்டிவாக அவர் இடைவிடாமல், அவர் ஒருபோதும் தன்னுடைய வேலையை என் வாழ்க்கையின் மேலே நிறுத்தாமல் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் என்னை காப்பாற்ற என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும், உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும், கர்த்தரை நம்ம நம்பணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். அதான் நம்ம வாசித்தோம் பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை. அவர் காத்திருக்கணும். ஆண்டவரே நான் எப்படி காத்திருக்கிறேன்? நீர் ஆக்டிவா இருக்கிறீர், நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. முந்திரி கோட்டை மாதிரி எங்கேயும் போய் நம்ம போய் தலையை விட்டுறக்கூடாது. என்ன சில நேரத்தில் அப்படியே வீரியெல்லாம் பொங்கிட்டு வரும் பாருங்க. இப்போதான் நமக்கு ரோஷம் கீஷம்லாம் வெளியே வரும். அந்த நேரத்தில் அமைதி, ஆண்டவரே என் ரோஷம்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு நீர் ஆக்டிவாக எனக்காக வேலை செய்கிறீரு, நீர் போட்டிருக்கிற திட்டம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒருபோதும் வீணாக போகவே போகாது. ஆகவே நீர் எனக்காக கிரியை செய்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் உன்னை காட்டுவார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்கிறத நான் ருசிக்க கர்த்தர் எனக்கு என் சூழ்நிலையில், என்னுடைய தேவைகளில் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி ஆண்டவர் அனுபவிக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள்? நாம் எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்தில் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசிப்பதுக்கு எங்களை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் ஆண்டவரே? இந்த
சத்தியத்தை கேட்குற நாங்கள் சொல்ல முடியாது. கடவுள் எங்களை குறித்து என்ன நினைக்கிறேன், கடவுளை நான் புரிஞ்சிக்க முடியல, அவர் என்ன யோசிக்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவர்களாய் நாங்கள் இராமல், எங்களை குறித்து நினைக்கிற ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன சமாதானமாக வாழ வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறார். எனக்கு என்னை குறித்து அவர் நினைக்கிறது சாதாரணமானதில்லை, உயர்ந்ததாக இருக்குது. என்னை குறித்து கர்த்தர் நினைக்கிற காரியம் மிக பெருசாக இருக்குது. என்னை குறித்து நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் திட்டமிட்டு அதை செயல்படுத்துவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். என்னை குறித்து நினைக்கிற ஆண்டவர் எனக்கு அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை விவரமாக எனக்கு சொல்கிறாரு. விவரமாக சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதை செய்வதற்கு கர்த்தர் இடைவிடாம கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 6 காரியங்களை உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள, நீங்கள் எங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியமானது ஆண்டவரே. நிறைய கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாம என்னென்னத்தையோ செய்து வாழ்க்கையில பல காரியங்களை நஷ்டமாக்கி கொள்கிறார்கள். நாங்க எல்லாவற்றிலும் உம்மை இப்படி நினைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நினைக்கிற ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியம்லாம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் எங்களை குறித்து நீர் உயர்ந்த விதமாக நினைக்கிறீர். சமாதானமா பீஸ்ஃபுல்லா நாங்க வாழ்றதுக்கு நீங்க என்னெல்லாம் யோசிச்சு செய்றீங்க ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க கொஞ்சம் சிந்திக்க எங்களை நாங்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள அற்புதமான இந்த வேலைகளை மாற்றங்களை எங்களுக்குள்ள பிறப்பிக்கட்டும். நாங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போக நீர் இடம் கொடுப்பதே கிடையாது ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு உண்டாக்குது. இந்த வார்த்தையெல்லாம் இன்னும் அதிகமாக கர்த்தரை மதிக்கணும், இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக காத்திருக்கணும், இன்னும் அதிகமாக நான் கர்த்தரை சார்ந்து வாழணும் என்கிற ஆண்டவரே ஒரு உத்வேகத்தை இது எங்களுக்குள்ள உண்டாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனங்கள் அப்படிப்பட்ட உத்வேகத்தை எங்களுக்குள்ள பிறப்பிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் எப்படி உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்காக நீர் கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிற நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் கர்த்தர் எனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி, எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே என் சூழ்நிலைகளில், என்னுடைய தேவைகளில், ஆண்டவர் என்னுடைய நெருக்கத்தில், ஆண்டவரே என்னுடைய சவால்களில் நான் ஒன்றை பார்க்கிறேன், கர்த்தர் எனக்காக இடைவிடாமல் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இடைவிடாமல் அவர் கிரியை செய்கிறார். எனக்கு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார், எனக்கான விடுதலையை கண்டிப்பா கொடுப்பார், எனக்கான உயர்வை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். நிச்சயமா நீர் கைவிட மாட்டீர். இந்த உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகிறோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் போய் வேலை செய்ய, இந்த நம்பிக்கையோடு நாங்கள் போய் எங்கள் பொறுப்புகளை உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நாங்கள் செய்ய கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இங்கே கேட்ட நாங்கள் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வார நாட்கள் இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் உம்மை குறித்த நல்ல எண்ணங்கள் மனிதர்களுடைய மனதுக்குள் இருதயத்துக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஜெயமாக மாறட்டும். நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யும். பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. தேவைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து நிறைவுடன் உம்முடைய பிள்ளைகளை போஷித்து நடத்தும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை தொடரட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.